வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசிக்காரர்களுக்கான 2026 ஜூன் மாத முழு ராசி பலன். இந்த ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகுது? வேலை, தொழில், பணவரவு, குடும்பம், காதல், உடல்நலம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது, இதையெல்லாம் ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். அதனால் வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் சில முக்கியமான திருப்பங்கள் வரப்போகுது. மிதுன ராசிக்காரர்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ரொம்ப புத்திசாலிகள். எந்த சூழ்நிலையிலும் உடனே அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க. பேசுற திறமை, யோசிக்கிற திறமை, எல்லாருடன் பழகுற குணம், இந்த எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இயற்கையா இருக்கும். ஆனா ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை யோசிப்பதால மனசுக்குள் குழப்பமும் அதிகமாயிருக்கும். சில நேரம் நம்ம சரியா போறோமான்னு தங்களையே சந்தேகப்படுவாங்க. கடந்த சில மாதங்களா வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயம் சரியாக ஆரம்பிக்கும்போது இன்னொரு விஷயம் டென்ஷன் கொடுத்திருக்கும். ஆனா இந்த ஜூன் மாதம் அந்த நிலைமை கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். இந்த மாதம் உங்களுக்கு புதிய நம்பிக்கை வரும். மனசில இருந்த சில பயங்கள் குறையும். நீங்க நினைச்ச சில விஷயங்கள் மெதுவா நடக்க ஆரம்பிக்கும். முதல்ல வேலை பற்றி பார்க்கலாம். வேலை பார்க்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பா கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். இதுவரை உங்க திறமையை யாரும் சரியாக ரெகக்னைஸ் பண்ணலன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த மாதம் உங்க வேலைக்கு பாராட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய பொறுப்பு இவை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதம் வேலையிடத்தில் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாயிருக்கும். ஒரே நேரத்தில் நிறைய வேலை வரும். அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆபீஸ்ல சிலர் உங்களை பற்றி பின்னாடி பேசலாம். அதனால அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அமைதியா உங்க வேலைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல தகவல் வரும். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கலாம். வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கலாம். பிசினஸ் பண்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி இருக்கும். குறிப்பா சமூக வலைதள தொழில், விளம்பரத்துறை, ஆன்லைன் விற்பனை, கல்வி தொடர்பான வேலை, மீடியா மற்றும் தகவல் தொடர்பு துறை இவற்றில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் புதிய பிசினஸ் ஐடியா கூட உங்களுக்கு தோன்றலாம். அது ஃபியூச்சர்ல பெரிய growth கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல கொஞ்சம் கவனம் தேவை. எல்லா விஷயத்தையும் கிளியரா பேசிக்கோங்க. பணவரவு பற்றி பார்த்தோம்னா இந்த மாதம் பணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனா அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கும். சிலருக்கு பயணம், குடும்ப செலவு, வீட்டுப் பொருட்கள், நண்பர்கள் தொடர்பான செலவு இவை அதிகமாக இருக்கலாம். ஆனா இந்த மாதம் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வர வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளா காத்திருந்த பணம் கிடைக்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் சில நேரம் மூடுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணிடுவாங்க. இந்த மாதம் அந்த பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதம் வீட்டில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல ஃபீல் வரும். நீண்ட நாளா பேசாம இருந்த உறவினர்கள் கூட திரும்ப பேச ஆரம்பிக்கலாம். திருமணமானவர்களுக்கு பார்ட்னர் சப்போர்ட் நல்லா இருக்கும். ஆனா கம்யூனிகேஷன் குறைவிருந்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர வாய்ப்பிருக்கு. மிதுன ராசிக்காரர்கள் மனசில இருக்கிறத நேரடியாக சொல்லாமல் ஜோக் மாதிரி சொல்லுவாங்க. அதனால சில நேரம் மற்றவர்களுக்கு உங்க உணர்வு புரியாது. அதனால் ஓப்பனா பேச முயற்சி பண்ணுங்க. காதல் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதம் ரொம்ப எமோஷனலா இருக்கும். சிலருக்கு புதிய காதல் ஆரம்பிக்கலாம். சிலருக்கு பழைய காதல் மீண்டும் வாழ்க்கையில் வர வாய்ப்பு இருக்கு. சிங்கிள்ஸுக்கு இந்த மாதம் நல்ல அறிமுகம் கிடைக்கலாம். அந்த நபர் உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவராக மாறலாம். ஆனா இந்த மாதம் எமோஷன்ஸை வைத்து டிசிஷன் எடுக்காதீங்க. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பா லாங்குவேஜ், மீடியா, கம்யூனிகேஷன் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனா கான்சென்ட்ரேஷன் சில நேரம் குறையலாம். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாயிருக்கும். நேரத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த மாதம் நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். முயற்சி தொடர்ந்து இருந்தா வெற்றி கிடைக்கும். ஹெல்த் பற்றி பார்த்தோம்னா
இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பா மன அழுத்தம், தூக்கமின்மை, தலைவலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, சோர்வு, அதிக யோசனை காரணமான மனக்குழப்பம் இவை இருக்க வாய்ப்பிருக்கு. லேட் நைட் தூங்குறத அவாய்ட் பண்ணுங்க. தண்ணீர் நிறைய குடிங்க. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாலும் உடம்பு நல்லா இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு உடலை விட மனசுக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம். மிதுன ராசிக்காரர்கள் வெளியில சந்தோஷமாயிருக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதம் அந்த ஓவர் திங்கிங் கொஞ்சம் அதிகமாயிருக்கும். அதனால் எல்லா விஷயத்தையும் மனசுல வைத்து கவலைப்படாதீங்க. இந்த மாதம் ஆன்மீக சிந்தனை கூட அதிகமா வரும். அமைதியான இடத்துக்கு போகணும், தனியா இருக்கணும் என்ற ஃபீலிங் வரும். அது உங்க மனசுக்கு நல்ல அமைதி தரும். இந்த மாதம் உங்க இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். யார நம்பணும், யார டிஸ்டன்ஸ்ல வைக்கணும் என்பதை சரியாக உணர்வீங்க. ஜூன் மாத 2ஆம் பாதியில் நல்ல நியூஸ் வர வாய்ப்பிருக்கு. சிலருக்கு புதிய வேலை, பயணம், காதல் வெற்றி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, பணவரவு அதிகரித்தல், புதிய வாய்ப்புகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஆனா இந்த மாதம் அவாய்ட் பண்ண வேண்டியது அதிக யோசனை, நேரத்தை வீணடிப்பது, தேவையில்லாத பயம், எல்லாரையும் நம்புவது. இந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாத லக்கி கலர் பச்சை மற்றும் மஞ்சள். லக்கி நம்பர் 5. புதன்கிழமை விநாயகர் கோவிலுக்கு போய் வழிபடுங்க. அது உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். மொத்தத்தில பார்த்தா இந்த ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புதிய அனுபவங்களும் தரக்கூடிய மாதம். சில விஷயங்கள் தாமதம் நடந்தாலும் நல்லபடியா முடியும். அதனால் பொறுமைய மட்டும் இழந்துராதீங்க. சரி நண்பர்களே, இந்த ஜூன் மாத மிதுன ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ராசி என்ன? இந்த மாதம் என்ன எதிர்பார்க்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.